இலங்கையிலிருந்து சமீர்ங்கிறவர் கேட்குறார். எனது கேள்வி என்னவென்றால், நான் புகாரியில் ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியை நான் எந்த கோணத்தில் சிந்தனை செய்தாலும் அதில் எந்த ஒரு பின்பற்றுதலும் இல்லை. இதை ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் என்பது தெரியவில்லை. அந்த ஹதீஸை விளக்கவும். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், புகாரில் 3399 ஹதீஸை தமிழகத்தை அவரை எழுதியும் இருக்கிறார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பனு இஸ்ராயல்களின் குலத்தார் மட்டும் இருந்திராவிட்டால் இறைச்சி துர்நாற்றம் எடுக்காது. ஹவ்வா அவர்கள் மட்டும் இருந்திராவிட்டால் ஒரு பெண் தன் கணவனை எக்காலத்திலும் ஆசையூட்டி ஏமாற்ற மாட்டாள், ஆசையூட்டி பிராக்கெட் ஏமாற்ற மாட்டாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஒரு செய்தி. இது என்ன ஒன்று புரியலையே, இது என்ன ஒரு போதனையும் இல்லை, எங்களுக்கு புரியவும் இல்லையேங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அதான் என்னன்னு கேட்டால், இந்த செய்தி எந்த அளவுக்கு ஒரு சரியான செய்தி என்பதை நீங்கள் விளங்கி கொள்வதற்கு 2 செய்திகள் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டால், பெண்கள்லாம் கணவனுக்கு துரோகம் செய்கிறாங்களாம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், முதல்ல அந்த அம்மா துரோகம் செஞ்சிட்டாங்களாம். யார்? ஹவ்வா. முதல் தாயாக இருக்கிற ஹவ்வா துரோகம் செய்த காரணத்தினால்தான் எல்லா பெண்களும் துரோகம் செய்கிறாங்க. அவங்க துரோகம் செய்யாமல் இருந்திருந்தார்களே ஆனால் மற்ற எந்த பெண்களும் என்ன செய்ய மாட்டாங்க, புருஷனுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இந்த செய்தியை சரியான பார்ப்போம். புகாரில் தான் வந்திருக்குது. அதாவது துரோகம் செய்கிறதுன்னா ரெண்டு அர்த்தம் தான் இருக்குது. பெண்ணு துரோகம் செய்வது என்று சொன்னால், அதாவது கணவன் இருக்கும் பொழுது வேற ஒருத்தனை நாடுவது தான் துரோகம் செய்கிறது. அப்போ ஹவ்வா காலத்தில் வேறு எந்த ஆம்பளை இருந்தாங்க? ஹவ்வாவும் ஆதம் மட்டும்தானே இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹவ்வா. இந்த ஹவ்வா துரோகம் ஆதமுக்கு இப்படி செய்ய முடியும்? 4 ஆம்பளை இருக்கிற சமுதாயத்தில் சொன்னால் அப்படி அர்த்தம் இருக்குது. அன்னைக்கு இருந்த ஒரு ஆம்பளை அவர் மட்டும்தானே, அந்த புருஷன் மட்டும்தான் இருக்கிறாரு. ஹவ்வா எங்கள் துரோகமே செய்யலையே. ஹவ்வா அவர்கள் துரோகமே செய்யலை, எங்கள் துரோகம் செய்ய முடியாத நினச்சாலும் துரோகம் செய்யலை, துரோகம் செய்ய முடியாது, அந்த கான்செப்டே வராது. அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது ஹவ்வா மட்டும் துரோகம் செய்யாவிட்டால் வேற பெண்கள் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருப்பாங்களா? இது ஒரு விஷயம். இப்படின்னு ஒரு கேள்வி வந்தவுடனே அதுக்கு வியாக்கியானம் வேற கொடுப்பாங்க. என்ன வியாக்கியானம்னா, துரோகம்னா அந்த துரோகம் இல்லை, அல்லாஹ் அந்த மரத்தை நெருங்க வேணான்னு சொன்னால் இவர் நல்ல ஸ்டடியாக இருந்தார் ஆதமு. இந்த அம்மா தான் என்ன பண்ணிட்டாங்க, ஷைத்தானுக்கு வேலை போய் தூண்டி விட்டு அவரையும் திங்க வச்சு அது துரோகம் பண்ணிட்டான். அந்த துரோகம் வியாக்கியானம். அது துரோகம், பெண்கள் துரோகம்னால இந்த அர்த்தம் தான் வரும். சரி, அந்த அர்த்தம் இல்லாமல் தீனுடைய துரோகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியும் அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் நபி, லூத் நபியை சொல்லும் பொழுது அவங்க மனைவிமார்கள் துரோகம் செய்தார்கள் வருது. அது மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்தார்கள் என்ற கருத்திலையும் அந்த துரோகத்தை சொல்லலாம். சரி, அப்படி வைத்துக்கொள்வோம். அப்போ ஹவ்வா அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதுவாவது சரியா? அது சரியில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கனியை சாப்பிட்டதில் அதிக ரோல் இவருக்கு தான் இருக்கிறது. குர்ஆனை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவ்வாவுடைய ரோலை விட ஆதமுடைய ரோல் தான் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டால், இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஸல்லஹும ஷைத்தானு. அந்த 2 பேரையும் ஷைத்தான் வழிகெடுத்தான். ஹவ்வாவை வழிகெடுத்து, ஹவ்வா போய் புருஷனை வழிகெடுக்கலை. எப்படி சொல்கிறான்ல, ஃபஅஸல்லஹும ஷைத்தான். ஷைத்தான் அந்த 2 பேரையும் தான் வழிகெடுத்தான் அப்படின்னு சொல்லி 2:36 சொல்கிறான். அப்போ ஷைத்தான் இந்த அம்மாவுக்கும் அந்த எண்ணத்தை போட்டான், அவர்கிட்டையும் கொண்டே போட்டான் என்பது தான் இருக்கே தவிர, இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த அம்மாவை கொண்டு அவரை கன்வின்ஸ் பண்ணதாக சொல்லுவது அந்த சரியான அர்த்தம் இல்லை. அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 19 இருந்து 23 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒயா ஆதம் உஸ்குன், அல்லாஹ் பேசுகிறான், ஆதமே உஸ்குன் அந்தவ ஜௌஜிகள் ஜன்னா, நீனும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் சோலையில் இருங்க. இப்போ குலா மின் ஹைது சித்துமா, நீங்கள் விரும்பியதெல்லாம் சாப்பிட்டுக்கிறங்க. ஒலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் 2 பேரும் இந்த மரத்தை நெருங்காதீங்க. இப்போ தக்குனா மினல் லாலிமீன், 2 பேரும் நெருங்கினீர்களே ஆனால் அநியாயக்காரங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன உடனே இது 19வது வசனம். 20வது வசனத்தில் என்ன வருதுன்னா, இப்போ வசுவச லகும ஷைத்தான், ஷைத்தான் அந்த 2 பேருக்கும் வசுவாஸ், அதாவது தீய எண்ணங்களை உண்டாக்கினான். ஒருவருக்கு உண்டாக்கலை. வசுவச லகுமா ஹுமாண்டா 2 பேர், அந்த 2 பேருக்கும் அல்லாஹ் ஷைத்தான் அந்த கெட்ட எண்ணத்தை உண்டாக்கினான். யுபுதிய லகுமா மா ஊரி அன்ஹுமா மின் சவாத்திகுமா,
அவங்களுடைய அந்த மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்து விட்டான். ஒக்கால அப்போ அவன் சொல்கிறான், யார்? சைத்தான், இப்லீஸ் சொல்லுகிறான். யார்கிட்ட சொல்கிறான்? ரெண்டு பேர்கிட்ட வந்து சொல்கிறான். அதான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள். இருவரையும் பார்த்து சைத்தான் பேசுகிறான். மானஹா குமா ரப்பு குமா, உங்கள் ரெண்டு பேருடைய இறைவன் உங்கள் ரெண்டு பேரையும் ஏன் தடுத்திருக்கிறான் என்று கேட்டால், அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை விட்டு ஏன் தடுத்திருக்கிறான் என்று கேட்டால், இல்லா அன் தக்குனா மலக்கைனி, நீங்கள் ரெண்டு பேரும் மலக்காயிருவீங்க, ஆயிரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் வந்து உங்களுக்கு நெருங்க வேணான்னு சொன்னானா எதுக்கு சொன்னான் தெரியுமா? இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ரெண்டு பேரும் மலக்குகள் ஆயிடுவீங்க, மலக்குகளாக நீங்கள் ஆயிரக்கூடாது என்று தான் அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறான். தக்குனா மினல் ஹாலிதீன், இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமாக இங்கே இருந்துருவீங்க, அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் உங்களை தடுத்து வச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டான். அவன் யார்கிட்ட போடுறான்? ரெண்டு பேர்ட்டையும் போடுறான். காசமகுமா, அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சத்தியமே பண்ணுறான். இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு நல்ல நாடக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவன் சைத்தான் வந்து இப்லீஸ் வந்து பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்? ஆதம்கிட்ட ஹவ்வாட்ட மட்டும் பேசலை, ரெண்டு பேர்கிட்டையும் தான் பேசுகிறான். இப்போ தல்லாஹுமா பி உருவரின், ரெண்டு பேருக்குமே இந்த மோசடியான ஒரு பாதையை காட்டிட்டான். பலம்மா தாக்க ஷஜரா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை சுவைத்த பொழுது தான் பதத்ரகுமா சவாத்துகுமா, அவங்களுடைய மறைவிடங்கள் அவருக்கு தோன்றியது, தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஷைத்தான் கெடுத்தது யாரை? பேசுனது யார்கிட்ட? ரெண்டு பேர்கிட்டையும் தான். தீ எண்ணத்தை ஏற்படுத்தினது யாருக்கு? ரெண்டு பேருக்கும் தான். அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் தான் இதை பேசினான்ட்டு வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், இதை ஹவ்வா வந்து ஆதம கவுத்துனாங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ரெண்டு பேரும் சேர்த்து சைத்தான் கவுத்திட்டான்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன ஹவ்வாவுடைய ரோலையை அதிகமாக்குறீங்க? அப்போ ஆதமுக்கு அவருக்கு ஒரே ரோல் இருப்பதான் நல்லா குரானில் சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஆதம் மேலே தான் அதிக தவறு மாதிரி எல்லாம் சொல்கிறான். 20வது அத்தியாயத்தில் 115 வசனத்தை சொல்கிறான். உலக்கது அஹிதனா இல ஆதமின் கபுல், ஆதமிடத்தில் முன்னரே நம்ம ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தோம். நசிய, அவர் வந்து அதை மறந்து விட்டார். உலம் நஜிதரகு அசுமா, அவரிடத்தில் நம்ம உறுதியை காணவில்லை. அப்போ ஆதம்ட்டு தான் ஸ்ட்ராங்கான உறுதிமொழி எல்லாம் வாங்கியிருக்கிறான். அப்படி வாங்கியிருந்தும் கூட அவர் அதை மீறிட்டார் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் வந்து குற்றம் சுமத்துகிறான். 20வது சூறாவில் எல்லாம் ரெண்டு பேரும் குற்றவாளி தான். அவரை கூடுதலாக குற்றம் சுமத்துகிற காட்சியை பார்க்குறோம். 20:115 இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறதுனால இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அதாவது ஹவ்வா மட்டும் இந்த மாதிரி ஆதமை வந்து தப்பான முறையில் மிஸ்கைடு பண்ணவில்லை என்று சொன்னால் மற்றவங்களாம் பண்ணியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? ஹவ்வா ஒன்றும் பண்ணவே இல்லையே, இவர் செஞ்சே தானே அவர் செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சமமாக தானே செஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி முடிவு இவர் தானே எடுத்து கடைசியில் ரெண்டு பேரும் சைத்தான் இந்த கெட்ட எண்ணத்தை போடும்போது சரி நம்ம சாப்பிடுவா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யாராக இருக்கும்? புருஷன் தானே பண்ணுவார். அதனால் இந்த பெண்கள் வந்து அப்படி பார்த்தா சரி ஹவ்வா வந்து அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அது ஏன் எல்லாரும் அப்படி வரணும்? இப்படி மார்க்கத்தை அப்படி உண்டா? ஏதோ ஒருத்தர் செஞ்ச ஏறக்கூடிய இந்த கிறிஸ்துவ கொள்கை மாதிரி இருக்கிறது. அதாவது அவர் ஏசுநாதர் இந்த ஆதம் தப்பு செஞ்சதுனால எல்லாரும் பாவியாக பிறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஹவ்வா தப்பு செஞ்சதுனால எல்லா பொம்பளையும் இப்படி ஆகிட்டாங்கன்னா அது எப்படி ஆகுவாங்க? அப்போ அவர் தாயே தப்பு செஞ்சுருந்தா கூட அவருடைய சந்ததி பூராமே அந்த மாதிரி ஆயிருமா? அப்படி ஆயிட மாட்டாங்க. அந்த ஒரு தாயை தப்பே செஞ்சுருந்தா ஹவ்வா தான் அந்த ஆதமை கெடுத்து இருந்தால் கூட அது ஹவ்வாங்கிற ஆளுடைய ஒரு செயலாக இருக்குமே தவிர ஹவ்வாவுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாமே. அப்படி இருக்குது உலகத்தில். நல்லவர் பிள்ளைலாம் கெட்டவராக இருக்கிறாங்களே, கெட்டவர் பிள்ளை நல்லவராக இருக்கிறாங்களே. அப்போ அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையே வந்து ஒரு அதனோடு மோதக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கான்செப்ட் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டார்கள். அதே மாதிரி வந்து அதில் இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன? அதாவது பனி இஸ்ராயல்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இறைச்சிலாம் வைக்கிறோம்ல, இறைச்சிலாம் கெட்டு போயிருக்கு. இப்போ கெட்டு போயிருதுல, இந்த கெட்டு போகிற தன்மை எப்போ வந்துச்சுன்னா பனி இஸ்ராயல் காலத்தில் வந்துச்சுன்னு வருது ஹதீஸில். இது என்னடான்னு கேட்டிங்கன்னா இது இவ்வளோதான் ஹதீஸில் இருக்கிறது. இதுக்கு உலமாக்கள் தான் விளக்கம்னு கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? பனி இஸ்ராயல்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் மண்ணு செல்வாண்டு அங்கிருந்து உணவை இறக்கி கொடுத்தான். இறக்கி கொடுத்து நீங்கள் சேமிச்செல்லாம் வைக்கக்கூடாது, நான் தான் அப்போ இறக்கி தரேன்ல, நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பாடு வந்துடும், அதனால் நாளைக்குன்னு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு உலமாக்கள் விளக்கம் அப்படின்னு அல்லாஹ் வந்து உத்தரவு போட்டிருந்தான்.
அந்த உத்தரவை மீறி வந்த சாப்பாடை தின்னு மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, சேமித்து வச்சாங்க. சேமித்து வச்சோம் நல்லா நினைஞ்சிட்டான்னு கேட்டால் இனிமேல் இந்த மாமிசங்கள்லாம் கெட்டு போகணுங்கிற ஒரு தன்மையை அன்னைக்கு தான் நல்லா ஏற்படுத்திட்டான். இவர்கள் சேமித்து மட்டும் வைக்காமல் இருந்திருப்பார்களே, ஆனால் ஒரு ஆட்டை அறுத்தோன்னு வைங்களேன் 1.5 மாதம் கழித்து கூட சாப்பிடலாம். அதை அப்படி இருந்துச்சான். பனி இஸ்ராயேல் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் லஹமு இறைச்சி வந்து கெட்டு போகாமல் இருந்ததுன்ற கருத்து வருது. அப்படி இருந்துச்சு உலகத்தில்? அப்படி இருக்குமா? அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய இயற்கை என்னன்னு கேட்டால் எந்த ஒன்றுமே நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். குழந்தையா இருக்கிற பெருசாகணும் வளர்றான், அப்புறம் முதியவனா அப்புறம் செத்து போயிடறான், ஒன்றுமெல்லாம் போயிடுறான். இப்படி தான் நல்லா படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புடைய தன்மை என்னன்னு கேட்டால் காயாக இருக்கிறது கனியும், கனியாக இருக்கிறது அழுகி போகும், அழுகி போகிறது மக்கி போகும். இப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கானே தவிர ஒரு ஆட்டை அறுத்து அந்த இறைச்சி 20 பிரிட்ஜெலாம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கிடலாம், கெட்டே போகாதுங்கிற மாதிரி நல்லா படைச்சி வச்சுருக்கானா? அல்லாஹ் படைத்த இந்த சிஸ்டத்தில் வந்து அந்த சூரிய சந்திர சுழற்சி இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒன்றாக இருந்தாலும் இப்போ கெட்டு போகிற மாதிரி தான் அப்போ கெட்டு போயிருக்கும். அப்போ இறைச்சி கெட்டு போகிறதுங்கிற தன்மை வந்து இந்த பனி இஸ்ராயேல் காலத்தெல்லாம் ஏற்படுச்சின்னு வருது. இதில் இந்த கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அதற்கு முன்னாடி பனி இஸ்ராயேல்கள்னால் யாக்கூப் நபி காலம் தான் வருது. அதுக்கு முன்னாடி லட்சம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம், அல்லது 10,000 ஆண்டு இருந்திருக்கலாம். அந்த ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த இறைச்சியை அறுத்து எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? கெட்டே போவாதா? அப்போ அது வந்து அந்த அந்த கான்செப்டு தப்பானதாக இருக்குது, இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அப்போ அந்த காலத்திலலாம் வரலாற்று ரீதியாக எடுத்துக்காட்டி அந்த காலத்தில் கற்காலங்கள்ல எல்லாம் மாமிசத்தை சாப்பிட்டாங்க போனாங்க எல்லாம் வருமே, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிரும்? இது பொய்ப்படுத்தி பற்றும். இது பொய்யா? இது விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் நடைமுறை உண்மைக்கு மாற்றமான ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இறைச்சிக்கு மட்டும் வரல. அதாவது முஸ்லீம்ங்கிற நூலில், இது புகாரில் இப்படி வருது, முஸ்லீம் நூலில் என்ன வருதுன்னு கேட்டால் லம் யஹ்பசி தஆமு வலம் யஹ்னசில் லஹ்முன்னு வருது. அதாவது இந்த பனி இஸ்ராயேல் மட்டும் இல்லாமல் இருந்தால் எந்த சாப்பாடும் கெட்டு போகாது, இறைச்சியும் கெட்டு போகாது அப்படின்ற எல்லா உணவுக்கும் சேர்த்தே வருது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு முந்தைய காலங்களில் வந்து எந்த உணவுமே வந்து கெட்டு போகாமல் இருந்துச்சான். சோறாக்கி வச்சுட்டீங்கன்னா 1.5 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாமா, அதான் அர்த்தம். கெட்டே போகாதான். அது மாதிரி இருந்துச்சா ஒரு காலத்தில்? ஆதி காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காடிங்கிற சிர்கா, வினிகருங்கிறது ஆதி காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. வினிகருங்கிறது என்னது? ஒன்று கெட்டு இன்னொன்று உருவாகிறது தான் வினிகர். வினிகர்னால என்ன அர்த்தம்? கெட்டு போட்டி வினிகர் உண்டாகுதுலங்க. வினிகர்னால் என்னன்னு கேட்டால் அதை ஒரு பழச்சாறை எடுத்து அது சில ஃபார்முலாவெலாம் வைத்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அது வினிகராக மாறுது. அப்போ மாற்றம் அடைகிறது. உங்கள் கருத்துப்படி மாற்றமே அடையாதுன்னு சொன்னால் வினிகருங்கிற ஒரு பொருளை உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ கெட்டு போகிறது என்பது வந்து அல்லாஹ் படைத்த இயற்கை. அதுதான் நம்ம பனி இஸ்ராயேல் காலம் வரைக்கும், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பனி இஸ்ராயேல் காலம் வரைக்கும் இறைச்சி கெட்டு போகாது, உணவு கெட்டு போகாது, சமைச்சா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்த மாதிரியும் அப்படி அதுக்கு பிறகு இந்த பனி இஸ்ராயேல்னால தான் அப்படி ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிங்கிறது இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. புகாரில் வந்திருக்குமாங்க. சரி, புகாரில் வந்துட்டுனா இப்போ இப்போ குரானில் வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? புகாரில் வரட்டுமே. குரானில் வந்து அல்ல 2 பேரையும் குற்றம் சுமத்துக்கிறான். ஹவ்வா வந்து என்ன மோசடி செஞ்சாங்க சொல்லு? ஹவ்வா துரோகம் செஞ்சாங்கன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னா ரசூல்லா சொன்னதுலேயே விளக்கம் எடுத்து காட்டுங்க. இல்லை, ஒரு ஹதீஸ்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அளவுகோல் குரான் தான். குரானோட மோதினுச்சின்னு சொன்னால் அதை வந்து நம்ம குரானை மறுத்துறதை ஏற்றுக்கிற முடியாது. இப்போ குரானை மறுக்கிற மாதிரி வருதில்ல. இப்போ என்ன மறுக்கிற மாதிரி வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் தப்பு செய்யலை, ஹவ்வா தான் தூண்டி விட்டு தப்பு செஞ்சாங்கங்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? 2 பேரும் தான் செஞ்சாங்க, 2 பேரையும் தான் கெடுத்தான், 2 பேருடைய உள்ளத்துலேயும் தான் வசுவசாக ஏற்படுத்தினா, 2 பேரும் தான் சாப்பிட்டாங்க, 2 பேரையும் தான் அல்லாஹ் இறக்க சொன்னான். தண்டிக்கும் போது கூட வித்தியாசமாக தண்டிக்கலை. அதே நீ முதல்ல இறங்கு, நீ தூண்டுனதுனால பின்னாடி இறங்குன்னு அப்படி கூட எல்லாம் செய்யலை. ஒரே நேரத்தில் இறங்கி விட்டான்ல. அந்த தப்புக்கு ஒரே மாதிரி தான் 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. ரப்பனா லரம்னா அம்புசனான்னு கேட்டாங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் கேட்டாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது இது புகாரில் வந்திருந்தா கூட இது ஏதோ நம்மளை அறியாமல் ஒரு குறைபாடு. மனிதர்கள் தானே நம்பகமானவர்கள் முடிவு செஞ்சது யார்? புகாரிங்கிற ஒரு நபர் தானே பண்ணுறாரு. அவருடைய கணிப்பில் தவறு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நுழைந்திருக்கலாம். அதனால் நம்ம அதை பார்க்குறத விட குரான் சொல்கிற கான்செப்டுக்கு மாற்றமாக இருந்த எந்த கிதாபில் இருந்தாலும் சரி, குரானை விட இது எந்த பெரிய கிதாபும் கிடையாது. அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க கருத்தை சொல்லவே இல்லை. அதனால் இது ஒரு ஹதீஸே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் பரப்பப்படுற ஒரு தவறான செய்தி எப்படியோ அந்த புகாரியில் நெஞ்சிருக்குது. அவருடைய வடிகட்டுதலில் தப்பிச்சு போய் அந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று தான் நம்ம கருதி கொள்ள வேண்டும்.